அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் இன்றைக்கி கால்ஃபை இருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா போஸ்ட்டில் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்க, கிராமின் டக் சேவக் அந்த போஸ்ட்டு. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னாக்கா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 44,228 ஒரு மாஸ் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு. ஒன்லி மார்க் பேசிஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் போஸ்டிங் போட போகிறாங்க. இதுக்கு எந்த எக்ஸாமும் பர்டிகுலராக எந்த எக்ஸாம் ஃபீஸோ அப்படி எதுவுமே கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் யார் கிடையாதுனாக்க ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட், அதாவது ஆல் உமன் கேண்டிடேட் அண்ட் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் மட்டும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு நமக்கு எக்ஸாம் உண்டு. அது உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் யாருக்குமே கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ, அதாவது 10th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 44,228 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நேற்றுக்கு வந்திருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க, இதை அந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுடைய அந்த வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் பார்த்துலாம். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 12/7/2024 டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். பட் அவங்க நேற்றுக்கு தான் வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க. டோட்டல் வேக்கன்சி தான் ஆல் ஓவர் ஸ்டேட், தமிழ்நாட்டில் கூடிய இந்தியாவில் கூடிய எல்லா ஸ்டேட்டில் கூடிய வேக்கன்சி அந்த ரீஜனல் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சர்க்கிள் நேமு, லாங்குவேஜ் நேமு, அன்ரிசர்வ் கேட்டகிரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பிடபிள்யூடி, ஏ, அதில் ஏபிசி 3 கேட்டகரி பிடிச்சிருக்காங்க. அப்புறம் டிஇ, அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் வேக்கன்சி. அப்போ டோட்டலாக அரௌண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 44,228 வேக்கன்சி இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம வேக்கன்சி எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த காலம் தான் தமிழ்நாடு வேக்கன்சி பார்த்திங்கன்னா டோட்டலாக 3,788 வேக்கன்சி தமிழ்நாட்டில். சார் 3,789 வேக்கன்சி இங்கே வரும் கொடுத்துருக்கோம். சாரி, டோட்டலாக பார்த்திங்கன்னா 3,789. அதில் கேட்டகரி வைஸாக 1,794 அன்ரிசர்வ் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஓபிசி 861, எஸ்சி 621, எஸ்டி 37, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 37, எஸ்டி 358, அதுக்கப்புறம் பிடபிள்யூ. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 3,789 போஸ்டிங் தமிழ்நாட்டில் மட்டும். சரிங்களா? சரி, இதுக்கான அந்த டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். மெயினாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த இந்தியா போஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த என்ன போஸ்டிங்கான கால்ஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜிடிஎஸில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது பிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம். சரிங்களா? இப்போ இந்த 2 கேட்டகரியில் தான் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த வேக்கன்சி ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். இதுக்கு ஆஃப்லைன் மோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் தான், அதாவது https இந்தியா போஸ்ட் GDS online.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியதான். சரிங்களா? சரி, இது டேட்டு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 15/7/2024 to 5/8/2024 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சப்போஸ் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 to ஆகஸ்ட் 8 அந்த ஒரு 3 நாள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரோல் நமக்கே தெரியும். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் நமக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதில் அந்த ரூரல் ஏரியா அந்த ஒர்க்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான சேலரி எவ்வளோ. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 மினிமம், 12,000 to 29,380. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 10,000 to 24,470. இது மினிமம். இது நமக்கு சேலரி பேக்கேஜ். அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன? மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 40. சரி, ரிலாக்ஸேஷன் எதாவது உண்டு அப்படின்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அந்த ஒவ்வொரு கேட்டகரியும் அங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC/ST கேண்டிடேட் இருந்தாக்கா 5 years ஏஜ் லிமிட்டு ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசிக்கு 3 years, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டினா 10 years, பர்சன் வித் டிசபிலிட்டி ஓபிசி கேண்டிடேட் இருந்தாக்கா 13 years, SC/ST கேட்டிருந்தால் 15 years. அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 15 வரைக்கும் நமக்கு இருக்குங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SSLC பாஸ் பண்ணி தான் போதும். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னாக்கா
10th ஸ்டாண்டர்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். த்ரூஅவுட் இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது ஒரு பிளேஸில் நம்ம என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரி எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அது மெயினாக அதர் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவு தெரிஞ்சுக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா, இதுதான் மெயினாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. டிசேபிலிட்டி அப்படின்னாக்கா என்ன பர்சன்டேஜ் அந்த கேட்டகரி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த அப்ளிகேண்ட் வில் ஷார்ட் லிஸ்டட் பை எங்கேஜ்மெண்ட் அந்த பேசிஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் ஜென்ரேட்டர் மார்க் பேசிஸ் தான். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் 10th மார்க்கு அதில் இன்புட் பண்ணுவீங்க. அந்த மார்க் பேசிஸில் மட்டும்தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. உங்களை வேறு எந்த மோடும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 10th மார்க்கு அங்கே என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கில் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, உங்கள் மார்க்குக்கு அந்த கிரேட் பாயிண்ட்டாக இருந்தால் அப்படின்னாக்கா அது நீங்கள் 10 கிரேட் பாயிண்ட்டாக இருந்தால் 9.5 எல்லாத்தையுமே வந்து கிரேட் பாயிண்ட்டை மார்க்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 9.5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது இங்கே கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்ன கொண்டு போகணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மார்க்கை என்ட்ரி பண்ணுவீங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட்டு அந்த வெப்சைட்லேயே விட்டுருவாங்க. அதில் யார் யார் வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மார்க் பேசிஸில் வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அவங்க எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருவாங்க. அந்த மொபைல் எஸ்எம்எஸ்ஸாக வரும் அல்லது அவங்க ரிஜிஸ்டர்டு இமெயில் நம்பருக்கு இமெயிலுக்கு உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேஸில் நீங்கள் போய்ட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதான். சரிங்களா, அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்ட்டு இப்போ இதில் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய மார்க் ஷீட்டு, 10th, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஆதார், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு ஒன்று, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஏதாவது கேட்டகரியில் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோ அதுக்கான அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டோ அதுக்கான கேட்டகரினாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம கொண்டு வரணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் நம்ம மார்க் ஷீட்டே கொடுக்கலாம். அப்புறம் ஏதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கொண்டு வரணும். சரிங்களா, இதுதான் வந்து அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இது எல்லாமே நம்ம கொண்டு போனோம். நீங்கள் மறக்காமல் பார்த்துங்க. இதுதான் அந்த இந்தியா போஸ்ட்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ யாரெல்லாம் வந்து இது அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட போஸ்டிங் பார்த்திங்கன்னா நான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நிறைய போஸ்டிங் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 3789 போஸ்டிங் இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி 10th மட்டும்தான். 10th மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே வந்து போஸ்டிங் போடுறாங்க. வேறு எந்த எக்ஸாமோ எதுவுமே கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் உண்டு. எக்ஸாம் ஃபீஸ் யாருக்கு கிடையாது அப்படின்னாக்கா உமன் கேண்டிடேட்டு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் கிடையாது. மற்ற அதை தவிர எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் உண்டு. அதுவும் ஒரு காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இதில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது இப்போ என்ன போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் அடிஷ்னல் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒன்று சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.